காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பிலிருந்து புறப்பட்ட பேருந்து விபத்து, சாரதி உட்பட 2 படுகாயம். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஏற்பட்டுள்ள மாற்றம், மார்தட்டிக் கொள்ளும் இரங்க குணசேகர. பிந்துல பகுதியில் இரும்பு பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிப்பு, 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு. இலங்கை தமிழ் மக்களுக்கு நீதி கோரி லண்டனில் கருப்பு யூலை போராட்டம். இராணுவ பயிற்சியை ரத்து செய்த பிரித்தானியா, ஹென்யாவுடனான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல். சவுதி எண்ணெய் ஆலைகளை இலக்கு வைத்த ஹூதிகள், விரிவடையும் அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம். பிரான்சில் தீவிரமாக பரவும் காட்டுத்தீ, சாலை பயணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தென் சீன பகுதிகளை தாக்கிய சூறாவளி, 9 பேர் உயிரிழப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியதில் பேருந்தின் சாரதி உட்பட 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்றைய தினம் சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த சாரதி உட்பட 2 மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதியின் நித்திரை கலக்கமே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், பர்கர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் இதயங்களையும் ஒன்றிணைத்து ஒரு இலங்கை அரசாங்கத்தை கட்டியெழுப்ப முடிந்துள்ளதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 1.5 ஆண்டுகளில் இதனை சாதிக்க முடிந்துள்ளது என சோசலிச இளைஞர் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்தார். கென்யாவில் நடைபெற இருந்த கூட்டு இராணுவ பயிற்சியை பிரித்தானியா ரத்து செய்த நடவடிக்கையானது இரு நாடுகளுக்கும் இடையே பல தசாப்தங்களாக நிலவி வரும் பாதுகாப்பு உறவில் ஏற்பட்டுள்ள விரிசலை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கமைய 2026 செப்டம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயிற்சிக்கு தேவையான உரிய ஒப்புதல்கள் மற்றும் உரிமங்கள் கிடைக்காததால் பயிற்சி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானியா பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் போரின் எதிரொலியாக மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஏமனில் செயற்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹூதி அமைப்பினர் சவுதி அரேபியாவின் செங்கடல் பகுதியில் உள்ள 2 முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்களை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். லிந்துலை மெராயா பகுதியிலிருந்து ஹென்ஃபோல்ட் தோட்டத்துக்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ள இரும்பு பாலம் உடைந்து விழுந்ததால் அப்பகுதி மக்களின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட தித்வா புயலின் தாக்கத்தால் அதன் பின்னர் இதுவரை போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவெறி வன்முறைகளில் உயிரிழந்தோர், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் கருப்பு யூலை நினைவேந்தம் மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டம் வெள்ளிக்கிழமை லண்டனில் நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது. பிரான்சில் தென்மேற்கு பகுதியில், குறிப்பாக ஜிரோன் பிராந்தியத்தில் தீவிரமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அவசர கால மீட்பு குழுவினரும் பாதுகாப்பு படையினரும் அதிகளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
இதன் காரணமாக உலக புகழ்பெற்ற டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் இறுதி சுற்றுப்பாதை சுருக்கப்பட்டு புதிய வழித்தடத்தில் நடத்தப்படுவதாக அமைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். தென் சீன பகுதிகள் மற்றும் ஹாங்காங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் நோல் சூறாவளியால் பலத்த காற்று மற்றும் கனமழை பெய்து வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்புகளை சீன தேசிய வானிலை மையம் வழங்கி வருவதுடன் இன்று அதிகாலை 3:50 மணி அளவில் குவாங்டாங் ஹொய்சோ பகுதியில் இந்த சூறாவளி கரையை கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.